எனது மனைவி சிறைச்சாலைக்குள் உள்ளே சிறைச்சாலை அதிகாரிகளால் இந்த சிறைச்சாலை உடுப்பை ஆக்களுக்கு முன்னால் கலட்ட வச்சு மானபங்கப்படுத்தப்பட்டார். இல்லை, ஜனாதிபதிக்கு ஒரு விரிவான லெட்டரை அனுப்பியிருந்தேன். அதில் முதல் 3 நாட்கள் அந்த உடுப்பில்லாமல் அந்த நிலையில் தான் சிறைச்சாலையில் இருந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி பல முயற்சிகளை எடுத்த போதும் அது கைகூடாத வரையில் அவங்க ஒரு விரக்தி நிலைக்கு போய் ஒரு 23 நாட்கள் தொடர்ச்சியாக தனக்கு நீதி கோரி உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார். எங்கள் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுடைய கொள்கைக்கு ஒப்பான கொள்கை அன்றைக்கு எல்லோருக்கும் சமத்துவம், எல்லோரும் அரசியலை சுத்தமாக செய்யணும் என்ற அடிப்படையில் மிஸ்யூஸ் பண்ணி எனது மனைவி மேலே தகாத துஷ்பிரயோகங்களை, அதாவது சிறைத்துறை நடைமுறைகளுக்கு ஒவ்வாத முறையிலே. அனைவருக்கும் வணக்கம். கதிரவேல் தியாகராஜ் ஆகிய நான் இலங்கை குடிமகன் என்ற ரீதியிலே என்னுடைய மனைவி உதயகலா தியாகராஜ் அவர்கள் தற்போது யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே தனக்கு சிறைச்சாலைகளில் இழைக்கப்பட்ட அநீதிகளை தடுத்து நிறுத்த கோரியும், அந்த அநீதிகளின் தாக்கத்தால் ஒரு விரக்தி நிலையில் இருந்தும் அந்த அநீதிகளுக்கு எதிராக போராடும் முகமாக கடந்த 7 நாட்களாக உண்ணாவிரதம் இருப்பதாக அறிந்ததன் நிமித்தம் கணவனாகிய நானும் எனது பிள்ளைகளும் அவரை மீட்டு கொள்ளும்படியாக, அவருக்கு உயிராபத்துக்கள் நடக்காதபடி இருக்கும்படியாக உரிய தரப்பினருக்கு தெரியப்படுத்தும் முகமாகவும் இந்த பொதுமக்களிடமிருந்து அதற்குரிய உதவி ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த ஊடக மையத்துக்கு வந்திருக்கிறேன். இதற்கு வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். எனது மனைவி உதயகலா தியாகராஜ் அவர்கள் கடந்த 2022 பிற்பகுதி காலத்திலே மட்டக்களப்பு மாநகரத்தை மையப்படுத்தி சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு வந்தார். அதற்கான ஒத்துழைப்புகள் மிகுதியாக இருந்த காரணத்தினாலும் அவருடைய ஆதரவாளர், அவருடைய நண்பர்கள் கொடுத்த ஆலோசனைகளுக்கு அமைகவும் அவர் அதை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றி சர்வ மக்கள் கட்சி என்ற பெயரில் அவர் ஒரு அரசியல் கட்சியை ஸ்தாபித்து நடத்தி வந்த நிலையில் அதன் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாத பிரதான அரசியல் கட்சி ஆக்கள் அவர்களை ஜனநாயகத்துக்கு புறம்பான முறையிலே, சட்டங்களுக்கு புறம்பான முறையிலே, ஒரு இல்லீகலான வழிகளிலே அவரை சீண்டி வந்த நிலையில், ஆனாலும் அவர் தன்னுடைய பொறுமையை காத்து அந்த கட்சியை முன்னேற்றகரமாக நடத்தி வந்தார். அதன் ஒரு வளர்ச்சி போக்காக கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே சர்வ மக்கள் கட்சி சார்பாக மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் வேட்பாளராக களமிறங்கினார். பின்னர் அதற்காக நிறைய வரவேற்பு, நிறைய ஆதரவு அந்த இடத்திலே இருந்தது. அதற்கு மேலதிகமாக பல்வேறு நாட்டு சூழல் காரணமாக அந்த தேர்தல் நடக்கவில்லை. அப்படி இருந்தும் தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளை பிறகு கல்லடியிலே அந்த கட்சி முதலாவது மாநாட்டை நடத்தியிருந்தார். இவ்வளவுத்துக்கும் அவர் அந்த சர்வ மக்கள் கட்சி இந்த ஜாப்பில், அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு புதிய அரசியலை, இதை சுருக்கமாக சொல்ல போனால் தற்போதைய எங்கள் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுடைய கொள்கைக்கு ஒப்பான கொள்கை, அன்றைக்கு எல்லோருக்கும் சமத்துவம், எல்லோரும் அரசியலை சுத்தமாக செய்யணும் என்ற அடிப்படையில் எந்த ஒரு தன்னிச்சையாக தானாக பப்ளிசிட்டியை எதிர்பார்க்காமல் இயல்பாகவே மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த காரியங்களை செய்திருந்தார். அதற்கு நிறைய அந்த மாநாட்டிலே ஒரு கிட்டத்தட்ட 20,000 மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள்.
அதற்கான ஒழுங்கமைப்பையும் தானே நேர்த்தியாக செய்து முடித்திருந்தார். அப்போ இந்த வெற்றியை பொறுக்க முடியாத அந்த நாட்களிலே இருந்த அரசியல்வாதிகள் நேரடியாக தாக்குதலை நடத்தாமல் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தும் முகமாக உதயகலா அவருடைய கணவராகிய என்னையும் எங்களுடைய 4 பிள்ளைகளையும் தாக்குதலுக்குள்ளாக்கினார்கள். தங்களுடைய பினாமி ஃபேஸ்புக் சமூக வலைத்தள ஊடகங்கள் ஊடாகவும் எங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை எடுத்து விளம்பியது நூடாகவும் பல்வேறுபட்ட தொந்தரவுகள் உயிரச்சுறுத்தல்களை விடுத்ததன் விளைவாகவும் எங்களுடைய வாழ்க்கை திசை திரும்பியது. அந்த காலப்பகுதியிலே என்னுடைய மனைவி வந்து கொஞ்சம் பொறுமையை இழந்து ஒரு கட்டத்தில் அவங்களோட நேரடியாக வாக்குவாதப்பட வேண்டிய சூழல்களை சில பேர் அறிந்திருப்பீர்கள். அதன் விளைவாக சில வழக்குகளையும் எதிர்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு எங்கள் மேலே, அதாவது எனது மனைவி மேலே இருந்த ஒரு முறைப்பாட்டின் அடிப்படையிலே அந்த பிடியாணைக்கு அமைவாக இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டார். அந்த கைதுக்கு முதல் ஒரு வாரம் என்று நினைக்கிறேன். அதுக்கு முன்னாக இப்படிப்பட்ட அரசியல் பழிவாங்கல் அராஜகங்களுக்கு எதிராக எனது மனைவியார் காத்தான்குடி போலீசாரில் உரிய சட்ட முறைப்படி முறைப்பாடுகளை செய்திருந்தார். அந்த முறைப்பாடுகள் எதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதன் தொடர்ச்சியாக 3ஆம் நாள் நினைக்கிறேன் மனைவி கைது செய்யப்பட்டு அந்த வழக்குக்காக சிறையில் அடைக்கப்படுகிறார். அந்த வழக்கிலே எனது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. ஆனால் நான் கைது செய்யப்படவில்லை. அதை நான் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அரசியல் பழிவாங்கலின் நிமித்தமாக எனது மனைவியே குறிவைக்கப்பட்டிருந்தார். எனினும் அந்த இங்கே உள்ள சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் வழக்குகளை எதிர்கொள்ள நாங்கள் உறுதி எடுத்துக்கொண்டு அந்த வழக்கில் எனது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருந்ததன் விளைவாக நானும் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு தன்னிச்சையாக நான் சுயமாக ஆஜரானேன். அதன் அடிப்படையில் அவர்கள் என்னை விளக்கமறியலில் வைத்தார்கள். இந்த காரியங்களை நாங்கள் வழக்குகளை சட்ட ரீதியாக எதிர்கொண்டிருக்கிற நிலையிலே இந்த அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சி நிரலுக்கூடாக அந்த நபர்கள் வந்து, அதாவது சிறைத்துறையிலையும் இருக்கிற அதாவது இல்லீகல் முறைமைகளை பயன்படுத்தி அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓட்டைகளை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை அல்லது ஊழியர்களை மிஸ்யூஸ் பண்ணி எனது மனைவி மேலே தகாத துஷ்பிரயோகங்களை, அதாவது சிறைத்துறை நடைமுறைகளுக்கு ஒவ்வாத முறையிலே பல காரியங்களை செய்து வந்தார்கள். அவ்வாறு இருப்பினும் எனது மனைவி அவற்றையெல்லாம் சகித்து தன்னுடைய வழக்குகளை முடித்து வெளியில் வரணும் என்ற குறிக்கோள்களுடன் அதை சகித்து போன நிலையிலே இந்த பழிவாங்கலின் உச்சக்கட்டமாக கடந்த 7ஆம் மாதம் நினைக்கிறேன், 7ஆம் மாதம் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே எனது மனைவி சிறைச்சாலைக்குள் உள்ளே சிறைச்சாலை அதிகாரிகளால் இந்த சிறைச்சாலை உடுப்பை ஆக்களுக்கு முன்னால் கலட்ட வச்சு மானபங்கப்படுத்தப்பட்டார். ஆனாலும் கடவுள் சித்தமாக அந்த வேளையிலே 6 மாதம் விளக்கமறியலில் இருந்த நான் பிணையில் விடுவிக்கப்பட்டு எனது மனைவியை பார்க்க சென்ற போது இந்த காரியம் அதுக்கு முதல் 2 நாளுக்கு முதல் நடந்திருக்கு. அப்போ நான் பார்க்க போன போது இந்த காரியத்தை நான் அழுது, எனக்கு இது ஒரு புது அனுபவம். அப்போ உடனடியாகவே நாங்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க கடப்பாடு இருக்கிறபடியால் நான் உடனடியாகவே அந்த சிறை அத்தியட்சரை தொடர்பு கொண்டு கேட்டபோது சாதாரண வளமையாக சொல்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் ஒரு மிரட்டல் பாணியில் பல கதைகளை சொல்லி என்னை மிரட்டினார். நான் இருந்தும் என்னுடைய மனைவியை மீட்டு கொள்ளும்படியாக அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு மனைவியை ஆட்டுப்படுத்தி, இல்லையம்மா இதை விடுங்க பார்ப்போம், வெளியில் வந்து பார்க்கலாம் என்று சொல்லி அப்படி பல முயற்சிகளை எடுத்த போதும் அது கைகூடாத வரையில்
அவங்க ஒரு விரக்தி நிலைக்கு போய் ஒரு 23 நாட்கள் தொடர்ச்சியாக தனக்கு நீதி கோரி உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையிலே நான் உடனடியாகவே சட்டங்களுக்கு உட்பட்டு மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்திருந்தேன். அவர்கள் தங்களுடைய இதன்படி ஒரு ஸ்லோ மோஷனில் வெறுமனை வாக்குமூலங்களை பதிவு செய்ததோடு விட்டுவிட்டார்கள். இதன் தொடர்ச்சியாக நான் அடுத்த கட்டமாக மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே கொடுக்கப்பட்ட முறைப்பாடு அதன் தொடர்ச்சியாக இதில் ஒரு நல்ல சாதகமான விளைவுகள் இல்லாத பட்சத்தில் நான் மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு முறைப்படியாக ஒரு காரியங்களை விளங்க வைத்து எனது மனைவியை மீட்டு கொள்ளும்படியாக விசாரணை என்பதற்கு அப்பால் முதற்கட்டம் அவங்க ஒரு விரக்தி போக்கில் போய் தன்னுடைய நீதிக்காக நீதி கோரி 23 நாட்கள் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு இருந்தாங்க. அதில் முதல் 3 நாட்கள் அந்த உடுப்பில் அந்த நிலையில தான் சிறைச்சாலையில் இருந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ இதுக்கு பரிகாரமாக நான் என்ன செய்யலாம் என்றதன் அடிப்படையில் ஜனாதிபதிக்கு ஒரு விரிவான லெட்டரை அனுப்பியிருந்தேன். அப்போ அந்த நிலையிலே அவங்க பதில் கிடைக்க லேட் ஆகிற நிலையில் அவங்க தொடர்ச்சியாக 23 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஜனாதிபதியிடமிருந்து எனக்கு ஒரு பதில் கிடைத்தது, இதை நாங்கள் பரிசீலிப்பதாக. அதே நேரம் சிறைச்சாலைக்குள்ளும் எனது மனைவியிடம் அதிகாரிகள் பேசியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதனை பயன்படுத்தி எனது மனைவி அதை கைவிட்டார். உண்ணாவிரதத்தை கைவிட்டு தொடர்ந்து தனது வழக்கு காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்.